கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்பு அழைக்கணும். அதில் கூட ஏக்நாத் என்ற ஒரு குரு இருந்தாங்க. அவர்களிடம் சிலர் போய், குருவே, ஊர்களில் இருக்கிற புனித நதிகளெல்லாம் நாங்கள் நீராட போகிறோம், நீங்களும் எங்கள் கூட வாருங்கள் அப்படி என்று கூப்பிடும்போது அவர் சொல்கிறார், ஏன்பா என்னால் வர முடியாது, வேண்டுமானால் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக என்னுடைய சார்பாக இந்த பாவக்காவை எடுத்துக்கொண்டு போங்கப்பா அப்படின்னு ஒரு பாவக்காவை எடுத்து கொடுத்து விட்டு அனுப்புகிறார். அவர்களும் சென்ற எல்லா புனித நதிகளிலும் இவர்களும் மூழ்கிறார்கள். அந்த பாவக்காவையும் முக்கிவிட்டு வந்து, அதாவது எந்தெந்த நதின்னு சொன்னால் கங்கை, யமுனா, காவேரி, இப்படி எல்லா நதிகளிலும் அந்த பாவக்காவை முக்கிவிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஏக்நாத் குருக்கிட்ட வந்து, குருவே, நாங்கள் எல்லா நதிகளுக்கும் போனோம், பார்த்தோம், மூழ்கினோம், இந்தாங்க இந்த பாவக்காவை எல்லா நதிகளிலும் நாங்கள் முக்கிவிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுக்குறாங்க. அவர் அந்த பாவக்காவை வாங்கி வெட்டி துண்டு போட்டு ஒவ்வொருவரிடம் ஏக்நாத்து கொடுக்குறாரு, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி. எல்லாரும் கொடுத்த பதில் என்ன சொன்னால், பாவக்காய் கசக்குது குருவே அப்படி என்று சொல்கிறாங்க. அப்போ குரு சொல்கிறாரு, என்ன கசக்குதா? நீங்கள் தான் எல்லா புனித நீரிலும் நீராடி வந்திருக்கும் பொழுது எப்படி இந்த பாவக்காய் கசக்குது என்று சொல்லுறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ கசப்பு போயிருக்கணும்ல, புனித நதியில் போய் நீராடி வந்த இந்த பாவக்காய் கசப்பு போயிருக்கணும், ஆனால் நீங்கள் எல்லாம் கசக்குதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, என்ன குருவே, பாவக்காய் எப்போதும் தானே கசக்கும் அப்படின்னு இவர்கள் பதில் சொல்கிறாங்க. ஆம், குரு சொல்கிறார், ஆம், பாவக்காய் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளாத வரை எந்த புனித நீரிலும் அது நீராடினாலும் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் பாவக்காவனுடைய தன்மை கசப்பு தன்மை உடையது அப்படி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை இன்றைய ஆன்மீக உலகத்திற்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. கிறிஸ்தவத்திற்கு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். என்னன்னு சொன்னால், நாம் எவ்வளோ பெரிய சபை கூட்டத்திற்கு சென்றாலும், அதாவது பெரிய பெரிய சபை, இன்றைக்கு பார்த்திங்கன்னா பலர் சபையை வைத்து பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். ஜெபகோபுரம் புனித இடமாகவும், மலை, ஜெபமலை ஒரு புனித இடமாகவும், இஸ்ரேல் ஒரு புனித இடமாகவும், அதாவது வேளாங்கண்ணி ஒரு புனித இடமாகவும், பூண்டி ஒரு புனித இடமாகவும், லூர்து ஒரு புனித இடமாகவும், அப்படி இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் சரி, சபையாரும் சரி, எல்லோருமே ஒரு புனித இடத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புனித இடத்திற்கு போயிட்டு வந்தால் போதும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சபை பிரிவை வைத்து ஒரு கூட்டம் பெருமை பாராட்டுகிறது. எங்களுடைய சபை எவ்வளோ பெரிய சபை தெரியுமா? எங்கள் சபையில் எவ்வளோ அங்கத்தினர்களாகணும் தெரியுமா? எங்கள் சபையினுடைய வரலாறு தெரியுமா? 35 வருஷம் சபை, 50 வருஷம் சபை, 75 வருஷம் சபை. பெந்தகோஸ்து சபையிலே எங்கள் சபை தான் பெரிய சபை. அடுத்தது நாங்கள் தான் ஆவிக்குரிய சபை. எங்கள் சபையினுடைய பிரிவை யார் தொடங்கி வைத்தார்கள் என்று தெரியுமா? அடுத்தது எங்களுடைய சபை கோபுரமோ கட்டிடமோ எவ்வளோ பெருசு தெரியுமா? எவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் மொத்தமாக 50,000 பேர், 25,000 பேர் கூடலாம் தெரியுமா? அந்த இடம் ரொம்ப புனிதமான ஒரு இடம். அங்கு இயேசு வாசம் பண்ணுகிறார். இந்த மலையில் இயேசு வாசம் பண்ணுகிறார். இந்த இடத்துல இயேசு வாசம் பண்ணுகிறார். அப்படி என்று இன்றைக்கு இடங்களை ஒரு புனித இடமாக வைத்து, சபைகளை ஒரு புனித இடமாக வைத்து, அந்த சபை நடத்துகிறவரை ஒரு புனிதராக வைத்து, அதாவது ஊழியர்களை. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சம்பவத்தில் வர்ற மாதிரி எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த ஜெப கூட்டத்திற்கு போனாலும் சரி, ஆராதனை கூட்டத்துக்கு, உபவாச கூட்டத்திற்கு, இல்லை நாமே எவ்வளோ உபவாசம் இருந்தாலும் சரி, ஜெபம் செய்தாலும் சரி, காணிக்க கொடுத்தாலும் சரி, தசம பாகம் கொடுத்தாலும் சரி, எந்த சபை பிரிவுக்கு கீழே நாம் இருந்தாலும் சரி, சிலர் சொல்லுவாங்க, எங்கள் சபை தான் சூப்பர் சபை, எங்கள் சபை தான் சத்தியமுள்ள சபை. உங்கள் சபையில் ஆவி இல்லை, எங்கள் சபையில் ஆவி இது. அடுத்தது எங்கள் சபையில் நாங்கள் எப்படிலாம் காரியங்களை செய்கிறோம் தெரியுமா? நீங்கள் வேறு மாதிரி செய்கிறீங்க தெரியும். இப்படி ஒவ்வொருவருமே தங்களுடைய சபை பிரிவை வைத்தும், தங்களுடைய சபை நடத்துகின்ற காரியத்தை வைத்தும், கூட்டத்தை வைத்தும் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெருமை அடித்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, நீ எந்த சபையில் இருந்தாலும் சரி, எந்த சபையில் அங்கத்தினராக இருந்தாலும் சரி, எந்த ஊழியருக்கு கீழே நீ இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாத வரை ஒரு பயனுமே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து
ஒரு கட்டிடத்திற்கு அழைப்பு கொடுக்கவில்லை, ஒரு புனித இடத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கவில்லை, ஒரு புனிதருக்கு கீழே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கவில்லை, ஒரு பிரபலமான சபை கட்டிடத்திற்குள் வாருங்களோ இல்லை பிரபலமான ஊழியருக்கு கீழே வாருங்கள் என்றோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரையும் பார்த்து அழைக்கவில்லை. புரிஞ்சுக்குவோம். பேதுரு முத திருச்சபையை தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது திருச்சபை உருவாகிறதுக்கு முன்னால் பேதுரு எழுந்து பேசும்பொழுது, அதாவது இந்த பொல்லாத சந்ததியை விட்டு, பொல்லாத உலகத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்று நம்ம கிட்டக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை குறித்து பேசுகிறார். மனம் திரும்பி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மளுடைய குணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். குணம் மாறாத வரை 3 மணி நேரம் சபை நடத்தினாலும் சரி, அரை மணி நேரம் சபை நடத்தினாலும் சரி, பிரயோஜனம் இல்லை யாருக்கும். 3 மணி நேரம் சபை நடத்தினாலும் சரி, இல்லை 3 மணி நேரம் ஆராதனை நடத்தினாலும் சரி. சிலவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஆராதனை அப்படியே அனலாக இருக்கும், எங்கள் சபையில் நீங்கள் அப்படியே செய்தியை கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும், எங்கள் ஊழியர் செய்தி கொடுத்தாருன்னா அப்படி இருக்கும். ஊழியர் செய்தி கொடுத்தும் ஆராதனை அனலாக இருந்தும் யாருக்கு என்ன பயன்? நாம் குணம் மாறவில்லை என்றால். அப்போ புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. பிரியமானவர்களே, நான் சீக்கிரமாக நிறைவு செய்கிறேன். அதாவது பேதுரு ஒரு இடத்துல ஆண்டவருடைய பணியை செய்யும்பொழுது அந்த இடத்துல ஒருத்தர் கேட்குறாரு, அதாவது நீ கொடுக்கின்ற அந்த வரம், உங்ககிட்ட இருக்கிற அந்த கிஃப்ட்டு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிஃப்ட்டு வரம் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு வர்றாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, அதாவது சீமோன் அந்த மாயவித்தக்காரன்கிட்ட, இந்த பணம் உங்ககிட்ட நாசமாக போட்டோம், ஏன்னா பணத்தை வைத்து நீ வரத்தை வாங்கலான்னு நினைக்கிற, நாசமாக போட்டோம். ஒருவேளை நீ என்ன செய்ய, மனம் திரும்பி குணப்படுன்னு சொல்கிறாரு. அதாவது பிரியமானவர்களே, நம்மளுடைய குணம் மாற வேண்டும், நம்முடைய சிந்தை மாற வேண்டும், நம்முடைய எண்ணம் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய பல காரியங்கள் மாற வேண்டும். இந்த மாற்றத்தை தான் கிறிஸ்தவம் அழைக்கிறது. இந்த மாற்றம் ஏற்படும் போது தான் அங்கு கிறிஸ்தவம் மலர்கிறது. அப்படி தான் பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் மனம் திரும்புதலை குறித்து, குணப்படுவதை குறித்து பேசுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் மனம் திரும்புவதையும் அதாவது நம்முடைய குணம் மாறுவதை குறித்தும் பேசுகிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் சரி, இவ்வளோ நாள் சபையை குறித்து பெருமை பாராட்டுன்ட்டு, ஊழியரை குறித்து பெருமை பாராட்டுன்ட்டு, நான் படித்த பட்டம் அது இது எல்லாத்தையும் குறித்து பெருமை பாராட்டுன்ட்டு, அடுத்தது நம்ம சபையில் நடக்கின்ற பல காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுன்ட்டு, எல்லாவற்றையும் தயவுசெய்து மூட்டை கட்டி இப்படி ஓரமாக வைத்து விட்டு, இதை கேட்ட பிறகாவது நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய சுய அறிவில் பைபிளை கையில் வைத்து கொண்டு, ஆண்டவருடைய உபதேசத்தை வைத்துக்கொண்டு, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை வைத்துக்கொண்டு, என்னுடைய குணம் மாறி இருக்கிறதா? எத்தனை வருஷம் நான் சபையில் இருக்கிறேன், எப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என் குணம் மாறி இருக்கிறதா? நான் எப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறினேன், அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் என்னுடைய குணம் மாறிக்கிறதா, என்னுடைய செயல் மாறிக்கிறதா, என்னுடைய பேச்சு மாறிக்கிறதா, என்னுடைய பார்வை மாறிக்கிறதா, அப்படி என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். கட்டடத்துக்குள்ளே சபைக்குள்ளே போவதனால நாம் மாறப்போவதில்லை. நாமும் நம்முடைய ஐம்புலன்களை, பவுல் சொல்கிறார், என்னை நானே அடக்கி ஒடுக்குகிறேன்றார். அதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மை நாமே அடக்கி ஒடுக்கி ஆண்டுடைய பாதத்தில் அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை புடமிட்டு நம் குணத்தை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் வருகும் வரை அந்த பூரணத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டியது அவசியம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, எந்த சபையில் நான் இருந்தாலும், எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும், எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் என் குணம் மாறவில்லை என்றால் ஆண்டவரே, நீ துக்கப்படுவீர், நீ அதில் விருப்பம் கொள்ள மாட்டீர். ஆனால் ஆண்டவரே, என்னுடைய குணம் மாற வேண்டும், என் சிந்தை மாற வேண்டும், பார்வை மாற வேண்டும், எண்ணம் மாற வேண்டும், என் வாழ்க்கை முழுவதுமாக மாற வேண்டும். ஆண்டவரே, அதற்காகத்தான் நீ வந்தீர், அதற்காகத்தான் சிலுவையிலே பலியானீர், அதற்காகத்தான் ஆண்டவரே எனக்கு அந்த மீட்பையும் அந்த ரட்சிப்பையும் எனக்கு நீ கொடுத்திருக்கிறீர். அதை உணர்ந்தவனாக என் குணம் மாற, உம்முடைய குணம் என்னில் உருவாக, உம்முடைய குணத்தினாலே என் குணம் மாற்றப்பட ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.